நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இன்றைய நாளுக்குரிய சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக சென்ற வாரத்திலும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த கலைஞானச்சுடர் ஸ்ரீமதி சுபாசினி பிரணவன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் நான் சென்ற வாரத்தில் கூறியது போல உங்களுடைய இந்த கவிதை தொகுப்புகள் பற்றி தான் நாங்கள் பல விடயங்கள் கலந்து ஆலோசிக்க போன்றோம். அடுத்தடுத்து 4 தொகுப்புகளை நீங்க வெளியிட்டு வைத்திருக்கின்றீர்கள். அத்தனையுமே கவிதை தொகுப்பாகத்தான் இருக்கின்றது. போன வாரத்திலே நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த கவிதை துறையில் உங்களுடைய ஆர்வம் ஈடுபாடு தொடர்பாக அதன் வாயிலாகத்தான் 4 கவிதை தொகுப்புகளை உங்களால் படைக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது உங்களுடைய வெளியீடு பகிர்வு என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பு தான் முதலாவது வெளியீடாக இருக்கின்றது. இந்த அட்டைப்படமே ஒவ்வொரு கதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உங்களுடைய முதலாவது நூல் எல்லோருக்குமே தங்களுடைய முதலாவது விஷயங்கள் எப்பவுமே பெருமதி மிக்க விஷயமா இருக்கும். தங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் எல்லா விதமான முதலாவது விஷயத்தையும் ஞாபகம் வைத்திருப்பார்கள். பாடசாலைக்கு செல்லுகின்ற முதல் நாள், வேலைக்கு செல்லுகின்ற முதல் நாள், சம்பளம் எடுக்கின்ற அந்த சம்பளம் வருகின்ற முதல் நாள், இவ்வாறாக ஒவ்வொரு வேலை செய்கின்ற பொழுதும் முதலாவது விடயம் முக்கியமான ஒரு பொக்கிஷமாக கருதப்படும். அந்த வகையில் உங்களுடைய இந்த முதலாவது வெளியீடு, முதலாவது தொகுப்பு பகிர்வு தொடர்பாக ஒரு முழுமையான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்வதனால் தான் அதை பகிர்வு என்ற நாமத்தோடு ஆரம்பித்தேன். பகிர வேண்டும் என்ற எண்ணம் ஏதோ உள்மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தது என்று சொல்லலாம். இந்த பகிர்வு நூலானது என்னுடைய உயர்தரத்தை நிறைவு செய்ததன் பின்னராக உள்நாட்டு பத்திரிகைகளில் பிரசுரமான கவிதைகளின் தொகுப்பு திரட்சி தான் அந்த பகிர்வு. இந்த கவிதைகளினுடைய சாராம்சத்தை பார்த்த ஓவியர் ரமணி ஐயா அவர்கள் எல்லா கவிதைகளும் இந்த மண் சார்ந்து புலம்புகின்ற ஒரு நிலையை சுட்டி நிற்கின்ற காரணத்தால் அத்தனையையும் அதில் சித்தரிப்பாக அட்டைப்படத்தில் தந்திருக்கின்றார். குறிப்பாக அதில் முட்கம்பிகள் இருக்கின்றன. நாங்கள் முட்கம்பி ஓரங்களால் முட்கம்பிகளின் ஊடாக நாங்கள் வீதிகளிலே செல்ல திணிக்கப்பட்டிருந்த காலங்கள், ஒரு புறா நெரிக்கப்பட்ட ஒரு காட்சி அங்கே இருக்கின்றது. சமாதானத்திற்கு குறியீடான சூழ்நிலை அங்கே நெரிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலம். ஒரு பெண் குங்குமத்தோடு தலைவிரி கோலமாக இருந்தால், கண்ணகி, இவ்வாறான பாத்திரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது தலைவிரி கோலம் எதனை காட்டுகின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்கு தெரியும். ஒரு பெண்ணினுடைய அவலம், ஒரு ஆத்மா குற்றுயிரும் கொலையுயிருமாக பேனாவோடு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இவ்வாறான சித்தரிக்கப்பட்ட ஒரு நல்ல அழகிய முன் அட்டை படத்தினை ஓவியர் ரமணி ஐயா அவர்கள் இதற்கு வரைந்திருந்தார். இந்த செய்திகளோடு இவற்றை பகிர்கின்ற ஒரு திரட்சியாக நான் இந்த நூலை பார்க்கின்றேன். இதை நூலை ஆக்குகின்ற போது நான் மிகவும் ஒரு சிறுமி. காப்போத உயர்தரத்தை நிறைவு செய்து இது என்னுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. உண்மையில் நாங்கள் சாதாரணமான ஒரு குடும்பம். என்னுடைய ஒரு இந்த நூலை அச்சிட்டு வெளியீடு செய்து இதை சமூகத்திற்கு பகிரக்கூடிய அளவு நிதி வசதிகள் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கவில்லை. ஆயினும் என்னுடைய கனவு அது என்பதை அவ்வப்போதுகளில் என்னுடைய தாயாரோடு உண்மையில் சண்டை பிடித்துத்தான் இந்த நூலை நான் வெளியீடு செய்தேன் என்பது அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் அதை எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த பெண்கள் உண்மையில் பெண்களை ஊக்குவிக்கக்கூடிய, இப்போது பெண்கள் நன்கு முன்னேறி விட்டார்கள் என்று நான் பார்க்கின்றேன். ஆனால் இந்த பகிர்வை நான் பகிர்ந்த போது, வெளியீடு செய்த போது பெண்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருந்ததாக எனக்கு புலப்படவில்லை. மிகவும் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நாங்கள் அந்த குடும்ப நிலைகளில் இருக்கவில்லை. இப்போது தளர்த்தப்பட்டு சுதந்திரமான பெண்களாக பலர் உலா வருவதை நான் பார்க்கின்றேன். ஆகையினால் ஒரு தனியே பிறந்த ஒரு சிறுமியாக இருந்த காலங்களில் என்னுடைய மெனக்கண்ணால் இந்த சமூகத்தை பார்த்த வடுக்களை, துயரங்களை, ஒரு கவிதையேனும் அதில் காதலாக இல்லை என்பது இப்போது பார்க்கின்ற போதுதான் தெரிகின்றது. காதலே மலராத ஒரு பாலிய காலத்தை கடந்திருக்கின்றோம் என்றால் யுத்த பூமியில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை காலத்தின் கண்ணாடியாக அந்த பகிர்வை பார்க்கின்ற போது இப்போது தெரிகின்றது.
மிகவும் பொருளாதார நெருக்கடிகளுள் வாழ்ந்தோம் என்பதை அந்த பகிர்வில் இருக்கக்கூடிய கவிதைகள் சுட்டி நிற்கின்றன. நாங்கள் சவர்க்காரம் எல்லாம் தட்டுப்பாடான காலம். என்னுடைய தாயார் எனக்கு இப்பவும் நினைவிருக்கின்றது. பணம் பல களியை எடுத்து அதை நுரையாக எடுத்து வீட்டுக்கு போடக்கூடிய உடைகளை எல்லாம் அதில் தோய்த்து அந்த யுத்தத்தின் நெருக்கடிகளில் வாழ்ந்த போது மிக ஒரு சமூகத்தை பார்க்கக்கூடிய விரிந்த கண்ணும் இருக்காத ஒரு வயது ஒரு சிறுமி அந்த காலத்தில் ஏதோ உள் உணர்வாக உந்திய அந்த வெளிப்பாடை பத்திரிகைகளில் எழுதி அவை பிரசுரமாகி வருகின்ற போது எனக்கு வருகின்ற புலகாங்கிதம் அதன் உச்சத்தை ஒரு நூலாக்க வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த கனவு. அதை முதலாவது நூலை வெளியிட்டால் போதும் என்ற அளவிற்கு தான் என்னுடைய தாயாரிடம் நான் அனுமதி பெற்றிருந்தேன் என்று சொல்லலாம். துர்காமணி மண்டபத்திலே மிகவும் போற்றுதலுக்குரிய எங்களுடைய இந்த ஈழமண்ணின் அறச்சொம்மலாக நாங்கள் பார்க்கின்ற சிவத்திரு தங்கம்மா அப்பா குட்டி செல்வி அவர்கள் என்னுடைய நூலை மிகச்சிறந்த அளவில் பாராட்டி நீ ஒரு சிறுமி என்று கூறி என்னை வரவேற்று அந்த மண்டபத்தை நான் அதாவது வாடகைக்கு அனுமதி கேட்பதற்கு நான் அம்மையாரை நாடிய போது அவர் என்னை அந்த தெல்லிப்பளை துர்க்கையம்மனிலே அமர வைத்து தன்னுடைய அறையிலே உணவு தந்து ஆசீர்வாதம் செய்து ஆதரவாக இந்த நூலை வெளியிடுவதற்கு ஆசி பகிர்ந்திருந்தார். இவ்வாறு ஒவ்வொரு தருணங்களும் என்னை உயர்த்தி கொண்டு வந்ததன் விளைவாக அடுத்த நூலுக்கு நான் தயாராகினேன். ஆனால் பகிர்வினுடைய கனதியும் சுமையும் ஒரு சிறுமியாக இருந்த பாலிய காலத்தின் வெடுக்களை சுமந்து செய்ய முடியுமா என்ற ஏக்கங்களோடு செய்யப்பட்ட அல்லது வெளியீடு செய்யப்பட்ட இந்த சமூகத்திற்காக பகிரப்பட்ட நூலாக எனக்கு இப்போது நினைத்தாலுமே அது ஒரு வெளியே தருகின்ற ஒரு நூலாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். நிச்சயமாக எல்லோருக்குமே முதலாவது படைப்பு பொக்கிஷமாக இருக்கும். அதே நேரத்தில் முதலாவது படைப்புக்கும் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அவர்களுடைய கடைசியாக வெளியிட்ட பதிப்புக்கும் இடையில் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். நாங்கள் பழக பழக பாலம் புளிக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அதிலே முன்னேற்றம் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் இறுதியாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தொகுப்பு பங்கூல் என்ற ஒரு பெயருடன் கவிதை தொகுப்பு. இந்த பெயரே சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? வங்கூல் அப்படி என்று சொன்னால் சுழன்றடிக்கும் காற்று, ஆனால் சூறாவளி அல்ல. சூறாவளிக்கும் இந்த மென்மையான காற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு வேகமான காற்று, சுழன்றடிக்கின்ற காற்று என்பது அதன் பொருள். வித்தியாசமாக சிந்திக்கின்ற சிந்தனையாளர்கள் பெயர்களையும் சாதாரணத்திற்கு அப்பால் அசாதாரணமாக எண்ணிக்கொள்கின்ற ஒரு வேட்கையான ஒரு போக்கிலே நான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தேன். இன்னும் சொல்ல போனால் முதலாவது நூலாக பகிர்விலே ஆரம்பித்த என்னுடைய பயணம் இரண்டாவது நூல் படைப்பாக குமுறல் என்று வெளிவந்தது. படைப்பிலே பகிர வேண்டும் என்று எண்ணிய எனக்கு குமுறக்கூடிய அளவிற்கு சூழல் என்னை தள்ளி இருக்கின்றது என்பது குமுறல் நூலினை வெளியிட்டதன் பின்னர் அதை நான் பார்த்த போது உணர்ந்தேன். உண்மையில் யுத்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த போது இந்த மண்ணினுடைய ஈரம் தடக்கி விழுந்தாலும் தமிழோடு இருந்தது. இந்த பண்பாட்டு கோலங்கள் சற்று சிதறி வந்ததை பார்த்ததன் விளைவாக இந்த குமுறல் அமைந்திருந்தது என்பது இரண்டாவது நூலாக சொல்லலாம். மூன்றாவது நூலாக மெய்வதை என்ற நூலை ஆக்கியிருந்தேன். இது இரண்டு பொருளை கொண்டது. மெய் என்பது உண்மை, மேனி. வதை என்பது தேனெடுக்கின்ற இடத்தையும் வதை என்று சொல்வோம், வதைக்கப்படுதலையும் வதை என்று சொல்வோம். ஆக 4 அர்த்தத்தோடு இந்த மெய்வதை நூல் நிற்கின்றது. ஆகவேனால் முதலாவதாக பகிர வேண்டும் என்று தலைப்பட்ட என்னுடைய எண்ணங்கள் குமுறத் தொடங்கியதனால் குமுறல் என்ற இரண்டாவது நூலை தாங்கி மூன்றாவது வதையோடு சங்கமமானது. அந்த வதை தேனாக இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தாலும் செய்திகளை அவ்வாறுதான் தன்னகத்தை சேகரித்து வைத்திருக்கின்றது. நான் மெய்வதையை படைத்த போது யாழ் மண்ணை விட்டு தலைநகருக்கு புலம்பெயர்ந்து விட்டேன். இப்போது தமிழ் உணர்விலிருந்து வேறறுந்த ஒரு மரமாக அங்கே நாட்டப்பட்டேன். அங்கிருந்து நான் என் மண்ணை பார்த்தபோது
எனக்குள் இருந்த வலிகளை வதையாக பார்த்தேன். அதனால் 3வது நூல் மெய்வதையாக வந்தது. இப்போது நான் என்னுடைய இந்த அதாவது பாலிய காலத்தில் எழுதத் தொடங்கிய என்னுடைய பேனா எழுதுகோல் ஒரு ஒரு இல்லத்தரசியாகி ஒரு ஆசிரியையாகி இப்போது மிக பக்குவமான ஒரு ஆத்மாவாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அகவையில் கால் பதித்திருக்கின்றேன். இப்போது இந்த சமூகத்தை பார்க்கின்ற போது எல்லாமே சுழன்றடிக்கின்றது. காற்று என்று வீசுகின்ற காற்றை பார்க்க முடியவில்லை. எந்த பக்கத்தை பார்த்தாலும் எல்லாமே சுழன்றடிக்கின்ற காற்றாக இருப்பதனை இப்போது ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருக்க வேண்டும் என்று பயணிக்கின்ற என்னுடைய அகவையிலிருந்து பார்க்கின்ற போது இந்த வங்கோல் சுழன்றடிக்கின்ற காற்று இது சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற பார்வையை தாங்கி நிற்கின்றது. ஆகையினால் ஒரு சரியான எழுத்து உலகத்தில் படிநிலையில் வளர்கின்ற ஒருவருடைய வளர்ச்சி அவருடைய மனநிலைகளில் எவ்வாறு அதை தாண்டி செல்கின்றார்கள் என்பதையும் ஒரு நல்ல அனுபவ பட்டறிவு மிக்க ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் எவ்வளவு வீச்சுக்களை இந்த சமூகம் சார்ந்து பார்த்து எழுதியிருக்கும் என்பதனையும் ஓரளவேனும் சொல்லி நிற்கும் என்று நான் நம்புகின்றேன். அதாவது இந்த சொந்த மண்ணில் இருந்தபோது நாங்கள் உணராத பல விஷயங்களை தலைநகரில் கொழும்பில் வாழுகின்ற போது அங்கிருந்து பார்க்கின்ற போது இவை தவற விட்டு விடுவோமா என்ற அச்சமும் ஏக்கமும், அடுத்த சந்ததி இவற்றை அறிந்து கொள்ளுமா என்ற ஆதங்கமும், இவையெல்லாம் நம்முடையது, நாம் இவற்றை சொல்ல மறந்து போவோமா என்ற ஏக்கங்களும் சுமந்த ஒரு நிலையில் பார்க்கின்ற போதெல்லாம் சுழன்றடிக்கின்ற காற்றுக்குள் தனித்து நின்று சவால்களை எதிர்கொண்டு இந்த சமூகத்தை ஆக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் என்னுடைய ஆசிரியர் பணியும் அங்கே நிலை நிற்கின்றது. இவ்வாறாக வங்கோலை நான் பதிவு செய்கின்றேன். கட்டாயம் நீங்கள் கூறினது போல பகிரக்கூடிய ஒரு விஷயங்களை அதன் பின்னர் குமுறலாக மாறி அது வதையாக மாறி இறுதின்னு சொல்ல முடியாது, அது இன்னும் பல படைகளுக்கு போக வேண்டும். தற்போது இறுதியாக உங்களுடைய நூல் வங்கோல் என்ற நூல் பல பிரச்சனைகள் நீங்கள் கூறினது போல அது தலைநகரில் மாத்திரமில்லை, எங்கு சென்றாலுமே தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சுழன்று அடிக்கக்கூடிய ஒரு சூறாவளியாகத்தான் எல்லா பிரச்சனைகளுமே தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு காலப்பகுதியில் நீங்கள் இந்த எழுத்துத்துறையில் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நீங்கள் கூறினது போல எங்களுக்கு அடுத்த வருகின்ற சந்ததியினருக்கு நாங்கள் இவ்வளவு விஷயங்களை கடந்து வந்தோம் என்றதை பறைசாற்று முகமாக இந்த ஆவணங்களை கட்டாயம் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதில் கலை விஷயமாக இருக்கலாம், அல்லது போனால் எழுத்துத்துறை சார்ந்த கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாவல்களின் ஊடாகவும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளை இவ்வாறாக ஆவணப்படுத்தி வைத்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததியும் நாங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பாதைகளை கடந்து வந்தோம் என்பதை அவர்களும் இலகுவில் புரிந்து தெரிந்து அறிந்து வைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், எழுத்தாளர்களும் நீங்களுமே உங்களுடைய மனதில் பட்டவைகள் அல்லது போல நாங்கள் கடந்து வந்த பாதைகளை கட்டாயம் ஆவணப்படுத்தி அதனை எதிர்கால சந்ததியினருக்கும் கொடுத்து கொள்ளுங்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலேயுமே உங்களுடைய அருமையான இந்த கவிதை தொகுப்புகள் தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்குமே நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வாரம் உரையாடலாம். அதற்கு முன்னர் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.